அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிபர் கிம் ஜாங் உன் புத்திசாலியான நபர் அப்படின்னு பாராட்டியிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்கிறது வடகொரியா அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிபர் கிம் ஜாங் உன் புத்திசாலியான நபர் அப்படின்னு பாராட்டிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்கிறது வடகொரியா. அதாவது ட்ரம்புடைய பேச்சால் இரு நாடுகள் இடையேயான உறவு மேம்படும் அப்படின்னு நினைச்ச நிலையில் கிம் ஜாங் உன் செய்த செயல் அமெரிக்காவுக்கு ஷாக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா வடகொரியா இடையில் கடும் மோதல் இருக்குங்க. கடந்த 4 ஆண்டுகளாக ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக இருக்கார். இந்த சமயத்தில் கிம் ஜாங் உன் ஜோ பைடன் இடையே ஒரு முறை கூட சந்திப்பு நிகழலை. அதே நேரத்தில் தென்கொரியாவுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஜோ பைடன் உதவியும் செய்கிறார். இதனால் கிம் ஜாங் உன் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவை கடுமையாக எதிர்த்தும் இருக்கார். அமெரிக்கா வடகொரியாக இடையேயான விரிசல் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்காவை மிரட்டக்கூடிய வகையில் புதிய ஏவுகணை சோதனைகளை வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் நடத்தியும் இருக்கார். அதோடு வடகொரியாவில் இருந்தே அமெரிக்காவை தாக்கக்கூடிய வகையில் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணையை வடகொரியா வைத்திருக்கிறதாகவும் தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் தெரிவித்திருக்காங்க. இதற்கிடையே தான் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றும் இருக்கார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கும் அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில நல்ல உறவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் 2017 முதல் 2021 வரைக்கும் அதிபராக இருந்த 4 ஆண்டுகளில் 3 முறை கிம் ஜாங் உன்னுடன் சந்திப்பு நிகழ்த்தியும் இருந்திருக்கார். அமெரிக்க அதிபர் வடகொரிய அதிபர் சந்திப்பு வரலாற்றிலேயே முதன்முறையாக ட்ரம்ப் காலத்தில் தான் நிகழ்ந்தது அப்படிங்கிறதும் நினைவு கூறத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் பார்த்தோன்னா மீண்டும் ட்ரம்ப் அதிபராக வந்திருக்கிறதுனால மீண்டும் அமெரிக்கா வடகொரியா மோதல் அப்படிங்கிறது தனியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன்னை பாராட்டியும் இருந்தார். அப்போது டொனால்ட் ட்ரம்ப் கிம் ஜாங் உன் மதவெறியர் அல்ல, அவர் ஒரு புத்திசாலியான நபர் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. இதனால விரைவில் இரு தலைவர்களும் சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு. இதற்கிடையே தான் வடகொரியா நேற்று குரூஸ் வகை ஏவுகணையை ஏவி அதிரடியாக சோதனையும் செய்திருக்காங்க. கிம் ஜாங் உன் இது இந்த ஆண்டின் 3வது ஏவுகணை சோதனையாகும். இந்த ஏவுகணை சோதனை மூலமா அமெரிக்காவுக்கு அவர் மிரட்டல் விடுத்தும் இருக்காரு. அதாவது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில எல்லா பிரச்சனை இருக்குங்க. இதில் அமெரிக்கா தென்கொரியாவுக்கு ஆதரவாக உதவி செய்து வந்துட்டுருக்காங்க. தென்கொரியாவுடன் சேர்ந்து வடகொரியா எல்லையில் அமெரிக்கா போர் பயிற்சியை தொடங்கியும் இருக்கிறது. இது கிம் ஜாங் உன்னுக்கு கடும் டென்ஷனை ஏற்படுத்தியும் இருக்கு. அமெரிக்காவால் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இராணுவம், ஆயுதம் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளை பலப்படுத்தியும் வருகிறார். இதன் ஒரு பகுதியாகத்தான் நேற்று வடகொரியா குரூஸ் வகை ஏவுகணையை ஏவி சோதனையும் செய்திருக்காங்க.
இந்த ஏவுகணை அப்படிங்கிறது அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் திறனும் கொண்டிருக்கு. 1500 கிலோமீட்டர், அதாவது 932 மைல் தொலைவு வரையிலான இலக்கை தாக்கி அழிக்கக்கூடியது அப்படின்னு KCNA செய்தி நிறுவனமும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணை சோதனையை தொடர்ந்து கிம் ஜாங் உன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இராணுவத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாராம். போர் திறன் பயிற்சிகளை அதிகரிக்க வேண்டும், இது நாட்டின் பாதுகாப்பு காரணங்களுக்காக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காராம். அதோடு இந்த ஏவுகணை சோதனை அப்படிங்கிறது எல்லையில் அமெரிக்கா தென்கொரியா கூட்டு இராணுவ பயிற்சியை அதிகரிப்பதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் வடகொரியா மேற்கொண்டதாக கூறப்படுது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிம் ஜாங் உன்னை பாராட்டினாலும் கூட கிம் ஜாங் உன்னின் இந்த செயல் அப்படிங்கிறது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாலும் கூட அமெரிக்காவுடன் மோதலுக்கு தயார் என்பதை காட்டும் வகையில் தான் இருக்கு. இதனால் அமெரிக்கா வடகொரியா இடையே ட்ரம்ப் பதவி காலத்தில் சுமூக உறவு ஏற்படுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்பால் தற்போது பார்க்கும் பொழுது ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடந்து வந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் ரஷ்யாவை சமாளிக்க உக்ரைனுக்கு அமெரிக்கா தான் உதவி செய்தும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதும் அமெரிக்கா போட்ட உத்தரவால் ரஷ்யா குஷியாகியும் இருக்காங்களாம். அதோடு உக்ரைனுக்கு இனி அமெரிக்க இராணுவ உதவிகளை நிறுத்த உள்ளதாக பரபரப்பான தகவல்களும் வெளியாகியும் இருக்கு. அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றும் இருக்காரு. ட்ரம்ப் கையெழுத்திட்ட கோப்பின் அடிப்படையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் இருக்கு. அதன்படி வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் பல்வேறு உதவிகள் நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல இராணுவ உதவிகள் 2 நாடுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டது. அதாவது கடந்த 2023 ஆண்டில் மொத்தம் 60 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாடுகளில் மேற்கொள்ள வேண்டிய உதவிகளுக்காக அமெரிக்கா ஒதுக்கியும் இருக்காங்க. இதனை தான் தற்போது நிறுத்தியும் இருக்காங்களாம். இதனால் பல நாடுகளில் சுகாதாரம், கல்வி, மேம்பாடு, வேலைக்கான பயிற்சி, பாதுகாப்பு துறை சார்ந்த திட்டங்களுக்கு அமெரிக்காவின் உதவி கிடைக்காது. அதே போல இனி இஸ்ரேல் மற்றும் எகிப்து ஆகிய 2 நாடுகளுக்கு மட்டுமே இராணுவ உதவி வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக மற்ற நாடுகளுக்கு இந்த உதவிகள் கிடைக்காது என்பது சொல்லப்பட்டிருக்கு. தற்போது ரஷ்யாவின் போரை உக்ரைன் அமெரிக்காவின் நிதி மற்றும் ஆயுத உதவியால் தான் சமாளித்து வந்துட்டுருக்காங்க. இப்படியான சூழலில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது உக்ரைனுக்கு இராணுவ உதவி இனி இல்லை, உங்களை கை கழுவி விட்டோம் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் இருக்கு. இதனால் ரஷ்யா ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உக்ரைன் அமெரிக்காவின் உதவியால் தான் ரஷ்யாவின் தாக்குதலை சமாளித்தது. இனி அமெரிக்காவின் உதவி கிடைக்காது அப்படிங்கிறதுனால ரஷ்யா மகிழ்ச்சியாகவே இருக்காங்களாம். அதே போல உக்ரைன் அதிர்ச்சியாகியும் இருக்காங்க. இருந்தாலும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா எங்களை கைவிடாது, தொடர்ந்து இராணுவ உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையும் தெரிவித்திருக்காரு. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதில் தீவிரம் காட்டி வந்துட்டுருக்காரு. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டொனால்ட் ட்ரம்ப் தயாராகவே இருக்காங்க. இருவரும் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாகவும் தெரிவித்திருக்காங்க. இப்படியான சூழலில் தான் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை விமர்சனமும் செய்திருக்காரு. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ரஷ்யாவுடன் போருக்கு போயிருக்க கூடாது, இந்த போரை ஒரு ஒப்பந்தம் மூலம் தடுத்திருக்கலாம், ஆனால் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நான் போராட விரும்புகிறேன் அப்படின்னு ரஷ்யாவுடன் மோதியும் இருக்காரு. ரஷ்யாவின் படைபலத்தை ஒப்பிட்டு பார்த்தா உக்ரைன் போருக்கு சென்றிருக்க வேண்டாம். 2022 ஆண்டில் நான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தா நிச்சயம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை தடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதன் மூலம் உக்ரைன் அதிபர் தான் ரஷ்யாவிடம் சமாதான ஒப்பந்தம் செய்யாமல் மோதி பார்க்க துணிந்ததாக டொனால்ட் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு. இதற்கிடையே தான் அமெரிக்காவின் இராணுவ உதவி என்பது இஸ்ரேல் எகிப்து நாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அரசு தெரிவித்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் 2022 ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குச்சு. இந்த போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியாவும் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் இருந்து வந்திருந்தாங்க. இதுவரை இந்த போரால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததால் பல்வேறு நாடுகளும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சித்தும் வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களையும் பதிவிட்டு வந்தார். அதில் இந்த ஆபத்தான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா முன்வர வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இது குறித்து ரஷ்ய அதிபர் புதின் 2020 ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருந்தார். 2022 உக்ரைனுடன் போரே ஏற்பட்டு இருக்காது. ட்ரம்ப் ஒரு புத்திசாலியான நபர், நடைமுறை சார்ந்த நபரும் கூட என சொல்லியிருந்தார். மேலும் அமெரிக்க உதவியினால் உக்ரைனுடன் நடைபெறும் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த ரஷ்யா முன்வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு.